சபை கூடி வருதல் என் ஆத்துமாவை ஈடேற செய்யும். அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு வரும் பொழுது உங்கள் ஆத்துமா வாழ்வதற்குண்டான காரியங்கள் என்ன செய்யுது, உங்களுக்குள்ளே நடக்குது. அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் என்ன எப்படியா இருக்கணும்னா, என் ஆலயத்தில் என்ன செய்யணும், போயிடணும். எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடணும்னா போயிடணும். ஞாயிற்றுக்கிழமையா எங்கே இருக்கணும்? ஆமாம், அதில் கூட சாட்சி இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும், அப்பா அவன் வீடு பூட்டியிருக்கா, இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அவர் இங்கே இருப்பார். எங்கே? ஆலயத்தில். நீ அங்கே போனால் என்ன செய்யலாம் அவரை? அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களை ஆண்டவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு நேரம் என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கும்படியான வழிமுறைகளை, ஆலோசனைகளை கர்த்தர் ஆலயத்தில் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. செத்துப்போன ஆத்மாவோடு என்ன செய்தார், துக்கத்தோடு அண்ணாள் அவருடைய ஆலயத்துக்கு வந்தார். திரும்பி போகும்போதோ அவர் ஆத்மா கர்த்தருக்குள் களி கூர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுது என் ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறது, என் ஆத்மா ஈடேறுகிறது. அல்லேலூயா.